திருநெல்வேலி வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர பாதுகாப்பு மையத்தில் மாதிரி வாக்குப்பதிவை மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான சுகுமார் தொடங்கி வைத்தார். விவரங்களுடன் செய்தியாளர் நாகராஜன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நாகராஜன், விவரங்கள். இந்த ஆண்டு மிக விரைவில் சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட இருக்கும் நிலையில் அதற்கு முன்னேற்பாடாக தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் அடிப்படையில் நெல்லை மாவட்ட ஆட்சியராகவும் அவர் தேர்தல் அலுவலராக இருக்கக்கூடிய சுகுமார் அவர்கள் முன்னிலையில் இன்று அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளை கொண்டு இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர பாதுகாப்பு மையத்தில் அந்த பணிகள், அதாவது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பது சரிபார்க்கும் பணி என்பது நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் முன்னிருந்து சோதனையிட்டு பார்த்தார். இந்த ஆய்வின் போது அந்த கட்சி பிரதிநிதிகள் இருந்தார்கள். இந்த நிலையில் நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 5 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் மற்றும் அம்பாசமுத்திரம். இந்த 5 சட்டமன்ற தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் 12 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்காக 1678 வாக்குப்பதிவு மையங்கள் இருக்கின்றன. ஆனாலும் கூடுதலாக வாக்குப்பதிவு மையங்கள் தேவைப்பட்டால் அதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களில் ஏதேனும் குறைபாடுகள், கோளாறுகள் இருந்தால் உடனடியாக பெங்களூரில் இருக்கக்கூடிய அந்த சரிபார்ப்பு மையத்துக்கு அனுப்பப்பட்டு அங்கே சரி செய்து பின்னர் கொண்டு வரப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். வாக்குப்பதிவு இயந்திரம், கண்ட்ரோல் யூனிட், அதே போல அந்த விவிபேட் என்று சொல்லக்கூடிய நம்ம வாக்களிப்பு செய்யக்கூடிய அந்த இயந்திரம் என அனைத்தையுமே மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான மாவட்ட சுகுமார் அவர்கள் ஆய்வு செய்தார். இந்த இயந்திரை தொடர்ந்து மொத்தமாக, அதாவது இங்கு பொறுத்த வரைக்கும் 4140 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இருக்கின்றன. அதே போல 2015 கண்ட்ரோல் யூனிட் மற்றும் 2945 விவிபேட்டும் இருப்பதால் எந்த வகையிலும் தடை இல்லை. எல்லாமே கூடுதலாக இருக்கிறது. கூடுதலாக வாக்குப்பதிவு மையங்கள் தேவைப்பட்டால் அதற்கேற்ப, அதாவது கூடுதலாக வாக்குப்பதிவு மையங்கள் தேடும் போது அதுக்கான இயந்திரம் தயார் நிலையில் இருப்பதாகவும் மாவட்ட ஆட்சியர் இந்த ஆய்வின் முடிவில் தெரிவித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.